சம்பந்தமா ஒரு பிரபுபாதருடைய ஒரு உதாரணம், ரொம்ப அற்புதமான உதாரணம். நஹி சுப்தஸ்ய சிம்மஸ்ய, சிம்மம்னா சிங்கம், பிரவிஷ்யந்தி, பிரவிஷ்யந்தினா உள்ளே நுழையிறது, எதுக்குள்ள? முகே மிருகா. பசு ராஜாவா இருக்கக்கூடிய சிங்கம் எந்த ஒரு ஆக்ரோஷமும் இல்லாம பூனையை போல காட்டுல ஒரு மூளையில இருந்துகிட்டு, எனக்கு இருக்கக்கூடிய ஆகாரம், ஆகாரம் மாமிசம் என் வாயை தேடி முகே, என் வாயை தேடி தானே வர வேண்டும் என்று திட்டம் போட்டா அது சாத்தியமா? பசு ராஜா, மிருகங்களின் ராஜாவாக இருக்கக்கூடிய சிங்கம் என்பது இயங்க வேண்டும். சிங்கம் கர்ஜிக்குது. அந்த கர்ஜனையை கேட்ட என்ன ஆகும்? மற்ற மிருகங்கள்லாம், பட்சிகள்லாம் அப்படியே ஓடி போயிடும், பறந்து போயிடும். அதுதான் அந்த சிங்கத்தினுடைய மிடுக்கு. ஆனா சிங்கம் என்ன பண்ணுது? அமைதியா, எந்த ஒரு அசைவும் இல்லாம, என்னுடைய சாப்பாடெல்லாம் என்ன தேடி வரணும் அப்படின்னு நினைச்சா அது சாத்தியமே இல்லை. புத்திர்யஸ்ய பலம் தஸ்ய நிர்புத்தஸ்து குதோ பலம் பஸ்ய சிம்மோ மதோன்மத சசக்ஷேன நீபதிதா. ஒரு கதையே சொல்றாரு சில பிரபுபாதர். அந்த கதையினுடைய தலைப்பு என்ன? ஒரு முயல் வலிமை கொண்ட சிங்கத்தை கொன்றது. கேட்டோன்னு உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு இல்லையா? அது எப்படிங்க ஒரு முயல் எப்படிங்க சிங்கத்தை கொல்ல முடியும்? இதுக்கு சாத்தியக்கூறே இல்லைங்க, இப்படி நடக்கவே நடக்காதுங்க அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. ஆனா பிரபுபாதர் புட்டு வைக்கிறார். இது நடந்துச்சு அப்படின்னு இந்த கதையில சொல்றார். எப்படி நடந்தது? ஒரு காட்டுல, எப்பொழுதுமே இப்படித்தான கதை சொல்லுவாங்க பெரியவங்களாம். ஒரு ஊர்ல, ஒரு காட்டுல ஒரு சிங்கம் இருந்தது. அந்த சிங்கம் ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டு இருந்தது. ஒவ்வொரு நாளும் வேட்டை ஆடி இந்த சின்ன சின்ன மிருகங்கள், விலங்குகளை எல்லாம் கொன்று அது சாப்பிட்டுட்டு வந்து, இப்போ இந்த சின்ன விலங்குகள் எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டம் போட்டுச்சு, ஒரு மீட்டிங். என்ன, இந்த காட்டுல நம்மளால நிம்மதியா வாழ முடியல, பயந்து பயந்து வாழ வேண்டியதா இருக்கு. இந்த வீணா போன சிங்கம் எப்ப எவனை கடிச்சு சாப்பிடுதுன்னே தெரியல, எல்லாரையும் தாக்கிக்கிட்டு இருக்கு. இப்போ யாருனாலையும் நிம்மதியா இருக்க முடியும் இந்த காட்டுல. நம்மெல்லாம் போய் ஒரு ரெப்ரசன்டேஷன் பண்ணணும் இந்த சிங்கத்துக்கிட்ட, நம்ம பிரச்சனையை எடுத்து சொல்லணும், இதுக்கு ஒரு தீர்வை பரிந்துரைக்கணும். அந்த சிங்கத்தை, நம்மளுடைய தீர்வை ஏற்க வைப்பதற்கு நம்ம எல்லாரும் பேசணும். சரி பண்ணிடுவோம், வாங்க. தனியாலாம் போக கூடாது, அவன் ரொம்ப மோசமான ஆளு, கடிச்சு சாப்பிட்டுருவான். நம்ம கூட்டமா போலாம். சரி கூட்டமா போலாம். ஒரு நாள் அப்பாயின்மெண்ட்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இந்த சின்ன விலங்குகள்லாம் சேர்ந்து கரெக்டா டயத்துல, சொன்ன டயத்துல சிங்கத்தினுடைய குகையில சந்திக்குது. சிங்கத்தை பார்த்து இந்த விலங்கினங்கள்லாம் தயங்கி, சார் ஒரு முக்கியமான விஷயத்துக்காக உங்களை சந்திக்க வந்திருக்கோம், சொல்லுங்க, அவசரம், பசிக்குது, கோர பசி, சாப்பிடணும், பிரேக்ஃபாஸ்ட் டைம் ஆயிடுச்சு. இந்த விலங்கினங்கள்லாம் சொல்லுது, அதுதான் பிரச்சனையே, நீங்க அப்படிலாம் வந்து நினைச்சு எங்க காட்டுக்குள்ள வந்து எங்களை எல்லாம் கடிச்சு சாப்பிட்டுறீங்க. அப்போ எங்கனால நிம்மதியா வாழ முடியல, எங்கனால குடும்பம் நடத்த முடியல, ஒரே பயமாவே இருக்கு, சின்ன சிறுசுங்கெல்லாம் பயப்படுது, ஒரே பதட்டமாவே இருக்கு. அதனால ஒரு யோஜனை, எனக்கே யோஜனையா, நான் காட்டினுடைய அரசன், பசு ராஜா. இந்த விலங்கினங்கள் சொல்லுது, நீங்க இத அட்வைஸா நினைக்க கூடாது, அறிவுரையா நினைக்க கூடாது. நாங்க ஏதோ சின்ன சிறுசுங்க, உங்களுக்கு ஒரு சஜஷன் கொண்டு வந்திருக்கோம், ஒரு பரிந்துரை. சொல்லுங்க. நீங்க பாட்டுக்கு அமைதியா உங்க வீட்டிலே இருங்க, உங்க குகையிலே இருங்க, ஆகாரம் உங்களுடைய நாக்கை தேடி வரும், நீங்க அமைதியா இருந்தா போதும். ஒவ்வொரு நாள் நாங்க நிர்ணயம் பண்ணி எங்களுக்குள்ள பேசி ஒரு சமாதானமாயி குடும்பத்துல ஒருத்தரை அனுப்பிச்சிருவோம், நீங்க குகையிலிருந்தே கடிச்சு சாப்பிடலாம். நல்ல ஆகாரத்தை
நல்ல புஷ்டியா இருக்கக்கூடிய நபரை நாங்க அனுப்புறோம் அப்படின்னு சிங்கத்துக்கு ரொம்ப ஆச்சரியம், சந்தோஷம். இது என்னடா அது, இவங்களே நமக்கு ஆகாரத்தை அனுப்புறாங்க, நம்ம டைனிங் டேபிளுக்கு ஆகாரம் வந்துடும், சமைக்க வேண்டியதில்லை, ஓடி ஆடி நம்ம வேலை செய்ய வேண்டியதில்லை, வேட்டைக்கு போக வேண்டியதில்லை, எந்த ஒரு மன அழுத்தம் கிடையாது, உடல் உழைப்பு கிடையாது, நம்மளுடைய டைனிங் டேபிளை தேடி ஆகாரம் வந்துடும். நல்ல யோசனையா இருக்க, மட பசங்களா இருப்பானுங்க போல் இருக்கு. சரி சரி ஒத்துக்கலாம் அப்படின்னு ஒத்துக்கிடுது. இந்த விலங்கினங்களும் காட்டுக்கு போயிடுது. அதுங்க சொன்ன மாதிரி கரெக்டா ப்ராம்ப்டா ரொம்ப டெடிகேட்டடா ஒவ்வொரு தினமும் காலையில சிங்கத்தை தேடி சிங்க குகையில ஆகாரமே நடந்து வந்துருது. ஒரு நாள் மான் வருது, ஒரு நாள் இந்த மாதிரி சின்ன சின்ன மிருகங்கள் ஒவ்வொன்றா அந்த குகைக்கு ஒவ்வொரு டான் வந்துருது காலையில. எந்த ஒரு கன்ஃபியூஷன், குழப்பம் இல்லை, எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லை, தொந்தரவு இல்லை, அது பாட்டுக்கு நடந்துட்டு இருக்கு. ஒரு நாள் காலை சாப்பாடு வரவில்லை, ஆகாரம் வரல, டைம் ஆயிடுச்சு, சிங்கத்தினால பொறுக்க முடியல. என்னது டைம் ஆயிடுச்சே, வரலையே ஆகாரம், வரலையே ஆகாரம் அப்படின்னு பார்த்தா அதோடைய பிரேக்ஃபாஸ்ட் டைம் 7 o'clock, காலையில் 7 மணிக்கு சாப்பிடணும். 8 மணி ஆச்சு, 9 மணி ஆச்சு, 10 மணி ஆச்சு, 11 மணி ஆச்சு, நண்பகல் 12 ஆச்சு, இன்னும் பிரேக்ஃபாஸ்டே வரல. பாக்குது சுத்துமுத்தும் ஒரே டென்ஷன்ல இருக்கு, பதட்டத்துல இருக்கு. இப்ப ஜாலியா ஒரு முயல் விசில் அடிச்சுட்டு அப்படியே வருது, மெதுவா ஆடி அசைஞ்சு. இந்த முயலை பார்த்தோன்னே கோர பசியில் இருக்கக்கூடிய சிங்கத்துக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சு. உடனே அந்த முயலை பார்த்து இந்த சிங்கம் கேக்குது, ஏய் முட்டாள் முயலே, அறிவு இருக்கா உனக்கு, என்ன சமயம் பாத்தியா, மதியம் நண்பகலாக போறது, இப்பதான் நீ நடந்து வரியா அப்படின்னு. உடனே இந்த முயல் ரொம்ப பவ்யமா அடக்கத்தோட சிங்கத்தை பார்த்து, மதிப்புக்குரிய சிங்கம், கோவப்படக்கூடாது, நீங்க என் மேல தப்பு கிடையாது, சரியான சமயத்துல நான் நடந்து வந்துட்டு இருந்தேன், அப்போ உங்களுடைய கசின் என்னது, உங்களுடைய உறவுக்கார மற்றொரு சிங்கம் என்னை தாக்க வந்தது, நான் உங்க பேரை சொல்லி உங்களுக்கான இறை நான் போயிட்டு இருக்கேன், என்னை தொந்தரவு பண்ணாதப்பான்னு சொன்னேன். உடனே உங்க சொந்தக்கார அந்த சிங்கம் சொல்லுது, அந்த மடையன் அவன் சொன்னா நீ போயிட்டு இருக்கியா, இன்னைக்கு நான் தான் சாப்பிட போறேன் அப்படின்னு சொன்னுச்சு. எவ்வளவோ சொன்னங்க சார், அந்த சிங்கம் உங்க சொந்தக்கார சிங்கம் கேட்கவே மாட்டேங்குது, ரொம்ப கோவப்படுது, தப்பு தப்பா பேசுது, என்ன இல்ல உங்களே. உடனே இந்த சிங்கத்துக்கு கோவம் வந்துருச்சு, புருவத்தை உயர்த்துது, அப்படியா அப்படியா சொன்னாவன், ஆமாங்க பெரிய பொல்லாப்பாயிருச்சு, பெரிய சண்டை ஆயிருச்சு, எல்லாம் எதுக்காக, உங்களுக்காக, உங்களுக்காக தான் நான் சண்டை போட்டேன், உங்களுக்காக தான் நான் போராடினேன், ஏன் மேல நீங்க கோவப்படுறீங்களே, இது கொஞ்சம் கூட பொருத்தம் கிடையாது. இந்த சொந்தக்கார சிங்கத்துக்கு நீங்க ஏதாவது பாடம் கற்பிக்கணும், நான் ரொம்ப பெரும் பாடுபட்டு தப்பிச்சிங்க வந்திருக்கேன், என்ன மாதிரி எல்லாருமே சாமர்த்தியவான்களா இருக்க மாட்டாங்க, இந்த தொந்தரவு இந்த டிலே அப்படிங்கிறது இன்னையோட நிக்கிறோம் அப்படின்னா நீங்க அவரை கொஞ்சம் அட்ரஸ் பண்ணணும், நான் இங்கேயே இருப்பேன், உங்களை ஒன்றும் தொந்தரவு எல்லாம் பண்ண மாட்டேன், நீங்க எப்ப வேணாலும் எனக்கு கடிச்சு சாப்பிடலாம், அப்படியா ரொம்ப சந்தோஷம். அந்த சொந்தக்கார சிங்கம்னு சொன்னியா, அவன் எங்க இருக்கான், வாங்க நானே கூட்டிட்டு போய் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த சிங்கத்தை கூட்டிட்டு போனுச்சு. கூட்டிட்டு போய் ஒரு பாலும் கிணறுல கொஞ்சோண்டு தான் தண்ணி இருக்கு, அந்த தண்ணி கொஞ்சோண்டு இருக்கக்கூடிய அந்த பாலும் கிணத்தை காமிக்குது, இதுக்குள்ளதான் இருக்கிறான் அவன் அப்படின்னு. உடனே இந்த சிங்கம் அப்படி எட்டி பாக்குது, எட்டி பார்த்தா என்ன தெரியும், தண்ணியில இந்த பொல்லாத சிங்கத்தோட முகமே தெரியுது. உடனே இந்த சிங்கத்துக்கு பயங்கர கோவம், அப்படின்னு கர்ஜிச்சு அந்த சிங்கத்துக்கு மேல தன்னுடைய கோர பற்களை காமிக்குது, கோபத்தை காமிக்குது. கோபத்தை காமிச்சா அந்த தண்ணியில இருக்கக்கூடிய அந்த சிங்கத்தினுடைய நிழலும் கோபமா தன்னுடைய பற்களை காமிக்குது, பொறுக்க முடியல. எல்லாவற்றையும் தானாவே தனியாவே அனுபவிச்ச இந்த சிங்கத்துக்கு இன்னொரு காம்படிட்டர், இன்னொருத்தன் போட்டியா வந்திருக்கான் அப்படிங்கிறத ஏத்துக்க முடியல. என்ன பண்ணுது, அவ்வளவு உயரத்திலிருந்து அந்த சிங்கத்தை
கடிச்சு அதை தாக்க வேண்டும் என்கின்ற கோபத்தோடு அறியாமையில் மேலேந்து கீழே குதிச்சிருது. நான் முதலே சொன்ன அது பாலும் கிணறு, பெரிய பெரிய கல்லு உருண்டு திரண்டு கூர்மையா அங்க இருக்குது. உயரத்திலேருந்து அந்த சிங்கம் குதிச்ச உடனே அதனுடைய சதை பிண்டங்களை கிழித்து தொண்டையில் குத்தி அது பரிதாபமாக இறந்து போகின்றது. தெய்வ திரு ஆசா பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் இந்த கதையை சொல்றார். இப்படியாக ஒரு சிங்கம் தன்னுடைய உயிரை இழந்து விட்டது. என்ன காரணம்னு சொல்றாரு? அறியாமை, தமோ குணம். தமோ குணத்துல இருக்கிறவர் என்ன பண்ணுவாரு? எப்பொழுதும் தூங்கிட்டே இருப்பார், எதுவுமே செய்ய மாட்டாரு, சோம்பேறியா இருப்பார். இந்த சிங்கம் அப்படி ஆயிடுச்சு. சிங்கம்னா ஆக்டிவா இருக்கணும், அப்படி பார்க்கணும், இப்படி பார்க்கணும், ஆக்ரோஷமா போய் தாக்கணும், அதுதான் சிங்கம். அந்த கேரேச்சர் வச்சுதான் விலங்கினங்கள்லயே ரொம்ப ஸ்மார்ட், ரொம்ப அக்ரெசிவ், ரொம்ப பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லி சிங்கத்துக்கு ஜங்கிள் கிங், த லயன் கிங் அப்படின்னு பேர் வச்சிருக்கான். இப்போ சிங்கம் என்ன பண்ணுது? அந்த சுபாவங்கள் எல்லாம் விட்டுட்டு மறந்து தான் யாருன்னு மறந்துட்டு ஒரு பூனை மாதிரி இருந்ததுன்னு வச்சுங்க, அது அந்த சிங்கத்துக்கு பொருந்தவே பொருந்தாது. அப்படியாகத்தான் சிங்கம் அறியாமை குணத்தோடு தொடர்பு வைத்திருப்பதால் அஞ்ஞானத்தில் உன்னுடைய ஆதிக்கத்தின் கீழ் வந்து தன்னுடைய சுபாவங்கள் எல்லாம் விட்டுருச்சு. இப்போ உயிரினங்களை தாக்குவதில்லை, அது காத்திருக்கின்றது. நீங்க தவக்கலை பார்த்துறீங்களா? ஜெய் ஸ்ரீ ஸ்ரீ ஜெகநாத் பலதேவ் சுபத்ரமயி கி, ஸ்ரீ ஸ்ரீ கௌரு சுந்தர் கி, பிரஹ்லாத் நரசிங்கதேவ் பகவான் கி, பதித் பவன் சில பிரபுபாத் கி, சில குருதேவ் கி, கௌர் பிரேமானந்தே. குறிப்பா நீங்க வந்து இந்த முதலை பாத்தீங்கன்னா ரொம்ப வேடிக்கையா இருக்கும். முதல்ல என்ன பண்ணும் தெரியுங்களா? ஆத்துக்கரைக்கு பக்கத்துல இல்ல குளத்துக்கு பக்கத்துல அப்படியே வாயை திறந்துருக்கும். நீங்க இந்த ஜூக்கெல்லாம் போனீங்கன்னா கூட பார்க்கலாம். முதலை பண்ணையில பாத்தீங்கன்னா முதலை எப்படி இருக்கும்? சில முதலை அப்படியே வாயை திறந்துருக்கும். அப்படியே வாயை திறந்து 5 நிமிஷம் 10 நிமிஷம் இல்ல, 1 மணி நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் அப்படி மணி கணக்கில் அப்படியே வாயை திறந்து அசையாம இருக்கும். அப்ப சில சின்ன சின்ன பறவைகள்லாம் இருக்குல்ல, அது கல்லு மண்ணும் போல இதுவும் ஒரு அப்படியே இருக்குது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அதுக்கு பக்கத்துல போகும், சக்குன்னு அதை பிடிச்சி முடியும். இப்போ முதலையோட சுபாவம் இறைக்காக காத்து கொண்டே இருப்பது. சிங்கத்தினுடைய சுபாவம் அப்படி கிடையாது. சிங்கம் என்ன பண்ணும்? ஆக்ரோஷமாக வேட்டையாடி தின்னும். ஆனா அதனுடைய சுபாவத்தை விட்டுருச்சு. அது தன்னுடைய இயற்கையான விகிதத்தில் அது இயங்கவில்லை. அதுபோலதான் நண்பர்களே, இந்த பதம் நமக்கு எச்சரிக்கின்றது. என்ன எச்சரிக்கை செய்து? இந்த அறியாமை குணத்தோடு நாம் சங்கம் வைத்திருந்தால், தொடர்பு வைத்திருந்தால், இந்த அறியாமை கடலை தாண்டுவது என்பது ரொம்ப ரொம்ப சிரமம். தர்ம அர்த்த காம மோட்சம் இந்த 4 கொள்கைகளும் ஒருவனை சமய நெறிகளுக்கு ஏற்றாற்போல் வாழவும், சமுதாயத்தில் தனக்கு இருக்கும் நிலைக்கு தக்கவாறு பொருள் ஈட்டவும், புலன்களை ஒழுங்குபடுத்தும் முறைக்கும் தக்கவாறு பொருள்களை அனுபவிக்கவும், இப்பௌதீக பற்றுகளிலிருந்து நீங்கி விடுதலை